ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிசிஎஸ் சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதனால் எல்லாத்துக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம கார கொழுக்கட்டை செய்யலாம். நிறையா பேர் வந்துட்டு நம்ம விநாயகரை வீட்டில் வாங்கி வச்சு விநாயகருக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டமெல்லாம் நம்ம வைப்போம். இந்த லட்டு, கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை எல்லாமே வைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தனியாக வச்சுருங்க. அது கொஞ்சமாக லைட்டாக கொதி வந்தோடனே போதும். அப்புறம் இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு அதில் வந்துட்டு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே கருவேப்பிலை ஒரு 10 இலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கோங்க. போட்டு முடித்த உடனே நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு வெங்காயம் வேண்டாம் அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு கூடுதல் சுவைக்காக தான் நம்ம சேர்க்குறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காயும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்ட உடனே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி ப்ரௌனாக நல்லா வதங்குறது தெரிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு பவுலில் நம்ம வந்துட்டு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை மாவுனா ஒன்றும் இல்லை, பச்சரிசி மாவு தான். பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த நெய் திரியாக இருக்காமல் நல்லாவே அதை பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு விட்டோடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, அந்த கொஞ்சம் வெதுப்பான தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். நீங்கள் வந்து அதில் நல்லா பிசையணும். ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும், அது மாதிரி எல்லாத்தையும் உடச்சி நீங்கள் பிசையணும். கடைசியில் மாவு பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு நம்ம விநாயகருக்கு சர்வ் பண்ணலாம். அது இல்லாமல் இனிப்பு கொழுக்கட்டையும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதாவது பூரண கொழுக்கட்டை. நீங்கள் அதையும் வந்துட்டு பார்த்துட்டு இன்றைக்கி செஞ்சு விநாயகருக்கு நீங்கள் படைக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மாவு நல்லா பதத்துக்கு வந்த உடனே நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த காரம், அதாவது அந்த பருப்பு அதெல்லாமே இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதோடு அந்த மாவை இன்னொரு டைம் பிசைஞ்சு விட்டுருங்க. இதுக்குள்ளே அது எல்லாமே நல்லா இறங்கணும், அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி உதிரியாக தான் தெரியும், ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. நம்ம பிடிக்கும்போது அது கொழுக்கட்டையாக வந்துடும். நீங்கள் இதில் ரொம்ப ப்ரொசீஜர்லாம் இல்லை, அன்றைக்கி வச்ச மாதிரி அச்சு அது மாதிரிலாம் எதுவுமே தேவைப்படாது. கையில் வந்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு அழுத்தினாலே கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். கார கொழுக்கட்டை அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதோட மூடியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கிறது தெரியும். அப்படி அது வேகலைன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். ஆனால் அது வெந்துடும் சீக்கிரமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதாங்க நம்ம கார கொழுக்கட்டை. எல்லோரும் நம்ம வீடியோவை பார்த்து நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரே விஷயந்தான் காரணம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.